இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆஸ்பைரிங் டு டூ மாஸ்டர்ஸ்னா வாட் இஸ் அ மெசேஜ் யூ வாண்ட் டு டெல் தம் ஆக்சுவலாக? ஆனால் ஒரு வருஷம் எஃபர்ட் பண்ணணும். எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும். கிடைக்கும். இங்கே வந்து ஜாலியாக இருக்கலாம்னா கிடைக்காது, அவ்வளோதான், முடிஞ்சிடும். யூ ஆல்சோ மைட் ஹவ் ஒர்க்ட் பார்ட் டைம், அதை பற்றி கொஞ்சம் அப்படியே சொல்லியிருக்கேன். பார்ட் டைம் வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ ஜென்ரல் பர்செப்ஷன் வந்து மார்க்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும், அரியர்ஸ்லாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. வாட் இஸ் யுவர் சே ஆன் தட் ஆக்சுவலாக? இந்தியாவில் வந்து இப்போ ஜாப் எடுத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 3 lakhs to 4 lakhs per annum, அதுதான் பேசிக்ஸ், அதுதான் கிடைக்கும். ஸோ அதே இது வந்து நீங்கள் ஒரு வருஷம் வந்து ஃபுல் எஃபர்ட்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போட்டோம்னா, இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆஸ்பைரிங் டு டூ மாஸ்டர்ஸ்னா வாட் இஸ் அ மெசேஜ் யூ வாண்ட் டு டெல் தம் ஆக்சுவலாக? கோ டு ஹேக்கத்தான்ஸ், ட்ரை டு வின். அப்படி முடியல அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி ப்ராஜெக்ட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல் தான். ஹேக்கத்தான் போறீங்களோ இல்லையோ எல்லாத்துக்கும் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல். அது இருந்தால் மட்டும்தான் அவங்களால உள்ளே போக முடியும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள. ப்ராஜெக்ட்ஸ் தேவை. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ போகிறப்போ லீட் கோட் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. சாஃப்ட்வேருக்கு மட்டுமே சொல்கிறேன். இது சாஃப்ட்வேருக்கு வந்து லீட் கோட் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அது வந்து நம்ம ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இது. ஓகே. ஸோ அதில் போயிட்டு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிட வேண்டியது, அவ்வளவுதான். ஓகே. ஸோ ஹவு டிட் தே, ஏன்னா இதற்கு சம் கல்ச்சுரல் ஷாக் இருக்கும். யூ ஆல்சோ மைட் ஹவ் ஒர்க்ட் பார்ட் டைம், அதை பத்தி கொஞ்சம் அப்படியே சொல்லியிருக்கேன் ஆக்சுவலா, பிகாஸ் லைக் யூ நோ பீப்பிள் ஹூஸ் கம். ஓகே. ஸோ பார்ட் டைம் வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்போ 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஒன்று வந்து உங்க அம்மா அப்பாட்ட இருந்து காசு வாங்குறது, லைக் சர்வைவலுக்காக. இன்னொன்று வந்து பார்ட் டைம். பார்ட் டைம் வந்து நீங்க எந்த அளவுக்கு உங்களோட ஸ்ட்ராங், லைக் என்ன மாதிரி காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறீங்கிறத பொறுத்து நீங்கள் பார்ட் டைம் வந்து டிசைட் பண்ணணும். ரொம்ப காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட்லாம் எடுத்துறீங்க அப்படின்னா நான் வந்து பார்ட் டைம் வந்து எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்கிறதுக்கு இது பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, வீட்டில இருந்து காசு வாங்கிடக்கூடாது, நம்மளே தான் உழைச்சி இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருந்து இருந்தேன். ஸோ அதனாலே லைக் பார்ட் டைம்ல போய் எனக்கு வந்து முடியல. அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், ஹெவியா தான் இருக்கும். ஓகே. கிடைக்கிறது வந்து ஓகே, அது மாடரேட்டா கிடைக்கும். லைக் அவ்வளோ ஈஸியா கிடைக்கும்னு சொல்ல மாட்டேன், கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், மீடியமா இருக்கும். கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கிடைச்சிடும் பார்ட் டைம். ஆனா நமக்கு வந்து நம்மளோட அடுத்து 1 year கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத முக்கியம். ஸோ பார்ட் டைம் ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட அதுக்கு அப்புறம் நடக்க போற அந்த இன்டர்வியூஸ் ப்ராசஸ் அண்ட் ஆல் தோஸ் ஸ்டஃப்க்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து டைம் பத்தாது. ஸோ வந்து நான் என்ன சொல்வேன்னா, லைக் எல்லாத்தையும் ஈக்குவலா, லைக் ஃபுல்லா பார்ட் டைம்ல உட்காந்துராம கொஞ்சம் கொஞ்சம் லைக் ஜஸ்ட் சர்வைவலுக்கு மட்டும் காசு earn பண்ணிட்டு மிச்சம் உள்ள டைம் எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா கிடைச்ச உடனே நமக்கு வந்து முடிச்ச உடனே நமக்கு கிடைச்சிரும். ஸோ வந்து பார்ட் டைம்ல அப்ராக்சிமேட்டா எவ்வளவு, லைக் ஒரு பர் மந்த் வந்து ஒரு 40,000-50,000 எடுக்கிறோம் அப்படின்னா ஜாப் கிடைச்சிருச்சுன்னா 3-4 டைம்ஸ் எடுத்துடலாம், அதை விட அதிகம். கரெக்ட், வெரி குட். அண்ட் ஆல்சோ ஐ மீன் சில யூனிவர்சிட்டி வந்து உங்களோட 10th and 12th மார்க் வச்சு யூகேல வேவர் இங்கிலீஷ் வேவரும் கொடுப்பாங்க. சில பேர் ஐஎல்ஸோ ஆர் டோஃபலோ கேட்பாங்க. சில யூனிவர்சிட்டி வில் நாட் ஈவன் ஆஸ்க் ஃபார் இட் ஆக்சுவலா. கரெக்டா? எஸ் சார். Yes, okay. Because like, you know, whereas other country la, I mean, especially UK la, that is possible. Other country la, it is not possible actually. So UK is always like, you know, favored to Indians na சொல்லுவேன் actually. So எந்த மாதிரி மிக்ஸ் இருக்கும்? நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்களோ, ஆர் காலேஜா இருக்கட்டும், யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், ஆர் ஒர்க்கிங் இதா இருக்கட்டும், how do you find Indians? There are enough Indians இருக்காங்களா? எப்படி இருக்கு சொல்லுங்க. இந்தியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்க மாட்டாங்க. யூனிவர்சிட்டிஸ்ல வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு கோர்ஸ் எடுத்தோம்னா மேக்ஸிமம் சைனீஸ்ல தான் இருப்பாங்க. ஏன்னா சைனீஸோட லைக் அவங்களோட லேர்னிங்குமே நமக்கு கொஞ்சம் ஈக்குவலண்டா தான் இருக்கும். ஸோ இந்தியாவில் வந்து எப்படி நம்ம 10th 12th எல்லாம் ப்ரெஷர் பண்ணிட்டு காலேஜில் கொஞ்சம் அப்படி இப்படி இது பண்ணுவாங்களோ, அதே மாதிரி சைனாலையுமே இந்த மாதிரி வந்து இருக்குது. அவங்களோட எக்ஸாம்ஸ் எதுவும் இருக்குது. ஸோ வந்து அவங்க ஆரம்பத்துல இருந்து ஹெவியான ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு தான் இது பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லா சைனீஸுமே லைக் மேக்ஸிமம் ஹெவிலி டெக்னிக்கல் கோர்ஸ் தான் எடுப்பாங்க. எனக்கு நான் படிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு 2 டீம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டீமே ஃபுல்லாவே சைனீஸ் தான், செகண்ட் டீமே ஃபுல்லாவே சைனீஸ் தான். ஸோ வந்து இந்தியன்ஸ் கூட வந்து இந்தியன்ஸ் வந்து ஒரு 5-6 அந்த ரேஞ்ச் தான் இருந்தாங்க. 5-6 தான் இருந்தாங்க. ஆனா மேக்ஸிமம் நம்ம வந்து சைனீஸ் பீப்புள் கூட தான் இந்த டெக்னிக்கலான இதுல வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதாவது பார்ட் டைம்ல போறோம்னா மிக்ஸ்டா இருப்பாங்க. பிரிட்டிஷ் கொஞ்சம் இருப்பாங்க. பிரிட்டிஷ் கொஞ்சம் அதிகமா. எப்படி ஆக்சுவலா இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஃபுல்லாவே அதாவது ப்ரோக்ராமிங் டீம் மட்டும் பிரிட்டிஷ் கிடையாது. அதுக்கப்புறம் மற்ற டீம்ஸா இருக்குல்ல, மேனேஜ்மெண்ட் டீம்ஸ்,
ம். டெக்னிக்கல் பட் ரோல் கம்மியா இருக்கிற டீம்ஸ் எல்லாத்துலயுமே பிரிட்டிஷ் தான். ஆனா நான் பிரிட்டிஷ். என்னோட டீம் வந்து என்னோட சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் டீம் மட்டுமே யாருமே பிரிட்டிஷ் கிடையாது. ஓகே, ஓகே. தட்ஸ் குட். தட்ஸ் குட். தட்ஸ் குட். ஸோ ஓகே. அது வந்து என்னோட டீம் மட்டும் மிக்ஸ்டா இருக்கும். மத்த எல்லாருமே லைக் பிரிட்டிஷ் தான். குட், குட், குட். ஸோ ஐ மீன் இது சில சில பர்செப்ஷன் என்னன்னா, ஐ மீன் அப்ராட் போகணும்னா நெறைய காசு வேணும். நீங்க எப்படி வந்து அப்ரோச் பண்ணீங்க? உங்களுக்கு ஃபண்ட் வந்து லோன்ல பண்ணீங்களா? இல்ல டைரக்ட் ஃபுல்லி அ ஃபண்டடா? ஆக்சுவல் அது லோன் தான். லோன்ல வந்து போட்டு வந்திருந்தேன். வந்ததுக்கு அப்புறமா அந்த சேலரிய வச்சுட்டு 1 இயர் 1, 1 1/2 இயர்ஸ்லயே ஆல்மோஸ்ட் கட்டி முடிச்சாச்சு அத. அது முடிச்சிட்டீங்க. ஸோ வெரி வந்து குட். அது ஆக்சுவலா அது வந்து அடுத்து நெக்ஸ்ட் வரப்போறவங்களுக்கு வந்து சேலரி வந்து ஹைக் இருக்குது. அதாவது 38 லேக்ஸ் பெர் ஆனம் க்ளோஸ் டூ கரெக்ட். 39 லேக்ஸ் பெர் ஆனம்ல சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் ஜாப் வந்து யுகேல கிடைக்கும். மினிமம் பே. மினிமம் கரெக்ட். அதான் கிடைக்கும். ஸோ எனக்குமே இப்ப அடுத்து நான் மூவ் ஆக தான் போறேன் ஆக்சுவலா வேற கம்பெனிக்கு. ஓகே. ஆம், ஸோ அது வந்து இதுதான் 30 இப்ப ரூல் மாத்திருக்காங்க. ரூல் கரெக்ட். மாத்துனதுனால 39 லேக்ஸ் பெர் ஆனம் தான் மினிமம் சேலரி சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட்க்கு. ஸோ ஓகே. இப்போ அப்ராக்ஸிமேட்டா ஒரு 20, 25 லேக்ஸ் கட்டிட்டு நீங்க யுகே வந்தீங்கன்னா, உங்களோட ம். சேலரி ஈஸியா 39 க்ளோஸ் டூ 40 லேக்ஸ் கிட்ட வந்துரும். ஓகே. 40 லேக்ஸ் கிட்ட வந்துருச்சுன்னா, ஈஸியா நம்ம வந்து கட்டி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வரது கண்டிப்பா. எல்லாமே ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட். தட்ஸ் குட். ஸோ வந்து அண்ட் லோன் டுடே வந்து பேங்க்ஸ் வந்து வித்தவுட் ஈவன் கொலாட்ரல் குடுக்கறதுக்கே ரெடியா இருக்காங்க ஆக்சுவலா. ஏர்லியர் வந்து நீங்க அட்லீஸ்ட் டாக்குமெண்ட் குடுக்கணும், கொலாட்ரல் டாக்குமெண்ட். இப்போ வந்து பேங்க்ஸ் இந்தியால வந்து எஜுகேஷன் லோன் பார்த்தீங்கன்னா, கொலாட்ரல் எல்லாமே கிடைக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. இன்னொன்னு வந்து ஜென்ரல் பர்செப்ஷன் வந்து மார்க்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கணும், அரியர்ஸ்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாரி தான் நினைக்கிறாங்க. வாட் இஸ் யுவர் சே ஆன் தட் ஆக்சுவலா? அதெல்லாம் இல்ல சார். ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து இவங்க இன்டர்நேஷனல் யுனிவர்சிட்டீஸ் அப்படிங்கிறதுனால நம்மளோட ஒரு பர்ட்டிகுலர் சிஸ்டம் பத்தி மட்டுமே அவங்களுக்கு தெரியாது. நெறைய சிஸ்டம் அங்க பார்ப்பாங்க. கரெக்ட். நெறைய கண்ட்ரீஸ் நெறைய ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் ஒவ்வொரு நெறைய இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அதெல்லாம் கரெக்ட். தெரியாது. நம்ம இன்ஜினியரிங்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குது. ம். 7 சிஜிபிஏ சம்திங் மேல எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேட்டகரில வரும். ஸோ அது மட்டும் இருந்தாலே போதும். அது மட்டும் அது இருந்தாலே மட்டும் முக்காவாசி லைக் 95% ஆஃப் யூனிவர்சிட்டீஸ் வந்து கிடைச்சிரும். கிடைச்சிடும். யுனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டு, கேம்பிரிட்ஜ் ஸோ அது வந்து கஷ்டம். ஸோ அதுக்கு வந்து கரெக்ட், ரொம்ப கரெக்ட், அதிகம் பார்ப்பாங்க. அதுல ஏன்னா அதெல்லாம் டாப் 10, 20ல இருக்கிற யூனிவர்சிட்டீஸ் குளோபலி. கரெக்ட், 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 கரெக்ட். அதுக்கு வந்து கெப்பாசிட்டி தேவை அதிகமா. ஆனா மத்த 95% ஆஃப் தி யூனிவர்சிட்டீஸ் வந்து கிடைச்சிரும். ஈஸியாவே கிடைச்சிரும். கிடைச்சிடும். அண்ட் ஆல்சோ லைக் இப்போ நம்ம வந்து லைக் இந்தியால வந்து இப்போ ஜாப் எடுத்தீங்கன்னா, ஒரு அப்ராக்ஸிமேட்டா 3 லேக்ஸ் டூ 4 லேக்ஸ் பெர் ஆனம். அதுதான் பேசிக் சேலரி அதுதான் மினிமம். கிடைக்கும். அது கேம்பஸ்ல பிளேஸ் ஆனா. அது அந்த மாரி தான் கிடைக்கும். ஸோ அதே இது வந்து நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டுட்டு லைக் 25 லேக்ஸ் கட்டணும்னு அவசியம் கிடையாது. இத விட கொஞ்சம் டியர் 3 யூனிவர்சிட்டீஸ்மே இருக்கு. கொஞ்சம் கம்மி டியர் 2. யூனிவர்சிட்டீஸ்மே ம். இருக்குது. அது வந்து லைக் 15 டூ 18 லேக்ஸ் இருந்தாலே போதும். அதுவே உள்ள ஆமா, வந்துரலாம். ஆமா. 80 லேக்ஸ் கட்டிட்டு உள்ள வந்துருங்க. வந்ததுக்கு அப்புறமா ஃபுல் எஃபோர்ட்ஸ் போடணும். ஆனா அந்த 1 வருஷம் வந்து எஃபோர்ட் போடணும். சும்மாலாம் இருந்தோம்னா அது கிடைக்கிறது கஷ்டம். ஸோ கரெக்ட், எஃபோர்ட் கரெக்ட். 1 வருஷம் வந்து ஃபுல் எஃபோர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எஃபோர்ட்ஸ் போட்டோம்னா, யூனிவர்சிட்டி முடிச்ச உடனே நமக்கு வந்து ஒரு ஈஸியா 40 லேக்ஸ் பெர் ஆனம் சேலரில இருந்து போயிரலாம். கரெக்ட். இந்தியால இருந்து 4 லேக்ஸ் இங்க வந்து 40 லேக்ஸ். ஸோ ஆமா. அங்க ஒரு இந்தியால வருஷம் வந்து ரிட்டயர்ட் ஆக்சுவலா ஆகும்போதே 40,00,000 அவங்களால வாங்க முடியாது. ஆமாமா. இங்க வந்து ம். மினிமமே 40 லேக்ஸ் தான். அதுவும் இல்லாம மினிமம். சோ இவங்கள வந்து ஈஸியா கேன்வாஸும் பண்ணிறலாம். ஈஸியா இவங்கள வந்து லைக் எப்படி சொல்றது? மயக்கிரலாம்னு சொல்றது. வாங்கிக்கலாம். இந்த மாரி இன்டர்வியூ எல்லாம் ஈஸியா இவங்கட்டலாம் ஈஸியா பேசுறேன். ஏன்னா யாருக்குமே அந்த அளவுக்கு ஹியூஜ் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. லைக் கிடையாது. டீசென்ட்டா ஓகே. இருப்பாங்க. ம். யுஎஸ்க்கு போனீங்கன்னா தேவைப்படும். ஏன்னா அங்கலாம் Google, ம். Apple அந்த மாரி லைக் சான் பிரான்சிஸ்கோ ஏரியாலாம் அங்க வந்து பயங்கரமா நாலேட்ஜ் தேவை. கரெக்ட், யுகேல கரெக்ட். வந்து ரொம்ப அதிகமா தேவை கிடையாது. தேவை தான். ஆனா ம். ரொம்ப அதிகமா அவங்கள கம்பேர் பண்ணலாம் கிடையாது. ஓகே. ஸோ வந்து ஈஸியா போயிரலாம். ஆனா 1 வருஷம் எஃபோர்ட் பண்ணணும். எஃபோர்ட் போட்டா மட்டும் தான் நமக்கு வந்து கிடைக்கும். கிடைக்கும். இங்க கரெக்ட். வந்து ஜாலியா இருக்கலாம்னா கிடைக்காது. அவ்வளோதான் முடிஞ்சிரும். தட் இஸ் வெரி கொஞ்சம் எஃபோர்ட் போடணும் இங்க வந்து. ஆமா. ஸோ அமேசிங்கா ஒரு மெசேஜ் சொன்னாரு. வெதர் ரூ. 3,00,000 உங்க லைஃப் கேரியர ஸ்டார்ட் பண்றீங்களா? இல்ல 40 லேக்ஸ்ல ஸ்டார்ட் பண்றீங்களா? உங்களோட கையில தான் இருக்கு. அதுக்காக வந்து பெரிய இன்வெஸ்ட்மென்ட்லாம் இல்ல. 15, 20 லேக்ஸ்ல கூட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வினோத் சொன்னாரு. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் சச் அன் அமேசிங் இன்ஃபோ வினோத். ஆக்சுவலா ஐம் ஷூர் இந்த பாட்காஸ்ட் வந்து ரொம்ப பேர்லாம் இன்ஸ்பயர் பண்ண வேண்டாம். ஈவன் 1 ஆர் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு மாஸ்டர் பண்ணாங்கன்னா அந்த கிரெடிட் கோஸ் டு வினோத் ஆக்சுவலா. தேங்க்யூ வினோத் ஃபார் ஷேரிங் சச் அ வண்டர்ஃபுல் மெசேஜ். அது ரொம்ப சிம்பிளா, அதாவது வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி, தம்பி இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லப்பா, ரொம்ப ஈஸியான வேலை தான். இங்க பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்ல ஒன்றும் டெக்னிக்கலா சவுண்ட் இல்லப்பா, நீ வந்தனா ஈஸியா பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நான் மட்டும் சொல்லலைங்க, வினோத் என்னோட சேர்ந்து சொல்றாரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் சச் அ வண்டர்ஃபுல் மெசேஜ் வினோத். தேங்க்யூ ஸோ நோ மச். ப்ராப்ளம் சார். நோ வரிஸ்.
Thank you.